கோலார் தங்கச் சுரங்கம் கடந்த 2001ஆம் ஆண்டு நலிவடைந்த தொழிற்சாலை என்று மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செக்ஷன் 25O இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் 1947ஐ பயன்படுத்தி மார்ச் 1, 2001ஆம் ஆண்டு முதல் மூடப்பட்டது. இதனை எதிர்த்து பல்வேறு தொழிற்சங்கங்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் கர்நாடகா ஹைகோர்ட்டில் ரிட் பெட்டிஷன்கள் தாக்கல் செய்தனர். கர்நாடகா ஹைகோர்ட் கடந்த 26/9/2006 அன்று போர்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஃபைனான்சியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனிடம் கருத்து கேட்கும்படி மினிஸ்ட்ரி ஆஃப் லேபருக்கு உத்தரவிடப்பட்டது. BIFR அதாவது போர்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஃபைனான்சியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் தங்கச் சுரங்க தொழிலாளர்களுக்கு சில நிவாரண நடவடிக்கைகளை பரிந்துரைத்தது. அதன்படி யூனியன் அமைச்சரவை ஜூலை 2006இல் சில நிவாரண நடவடிக்கைகள் ஒப்புதல் அளித்தது. நிறுவனம் மூடப்பட்ட நேரத்தில் ரோல்களில் இருந்த ஊழியர்களுக்கான ஸ்பெஷல் டெர்மினல் பெனிஃபிட் பேக்கேஜ், உயர் நீதிமன்றத்தால் பரிந்துரைக்கப்பட்ட சலுகை விலையில் வீடுகள் அல்லது குடியிருப்புகளை விற்பனை செய்தல், பிஜிஎம்எல்லின் சொத்துக்களை விற்பனை செய்வதற்கான உலகளாவிய டெண்டர் அழைப்பு என்று கர்நாடகா ஹைகோர்ட் தீர்ப்பு அளித்தது. பிஜிஎம்எல் நிறுவனத்தில் 28 பிப்ரவரி 2001ஆம் ஆண்டு பணிபுரிந்த 3580 ஊழியர்களும் 1 மார்ச் 2001ஆம் தேதி முதல் சேவையில் இருந்து நீக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின் இப்பொழுது 1920 STBP ஊழியர்களுக்கு பொசஷன் சர்டிஃபிகேட் வழங்கப்பட உள்ளதாக, அதற்கான டோக்கன் பெறுவதற்கு STBP ஊழியர்கள் மற்றும் குடும்பத்தினர் ஸ்வர்ண பவனுக்கு படையெடுத்து வருவதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். மீதமுள்ள ஊழியர்களுக்கு 2ஆம் பட்டியலில் வரும் என்று அங்கு உள்ள ஊழியர்கள் தெரிவித்தனர்.